Hello friends, welcome back to Hi-Inno channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளா டேஸ்டியான சொரக்காய் பொரியல் தாங்க எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பிஞ்சா பார்த்து ஒரே ஒரு சொரக்காய் எடுத்துர்க்கேன். அதோட தோலை சீவிட்டு நல்லா நம்ம பொடியா கட் பண்ணிக்கலாம். இந்த சொரக்காய் வந்துட்டு வெயில் டைம்ல வந்துட்டு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். வெயில் நாள்ல வந்துட்டு நமக்கு அடிக்கடி தனித்தாகலாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த காய் வந்துட்டு அடிக்கடி நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த யூரின் பிரச்சனை வரும், அடிக்கடி யூரின் சரியா போகாது. அவங்களாம் வந்துட்டு இந்த காயை ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது அடிக்கடி யூரின் நல்லா போயிட்டு ஓரளவுக்கு உடம்புல இருக்க தேவையில்லாத அழுக்கெல்லாம் வெளியில வந்துடும். கன்சீவா இருக்கிற அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு கால் தான் வந்து வேங்கிடும், கால் கையெல்லாம் சரியா நீர் போகல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் அந்த காய் வந்துட்டு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாவும் டேஸ்டியா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் ஒன்று சூட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் வந்துட்டு எண்ணெயில நல்லா பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல வந்துட்டு காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமா தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நான் வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சிருந்த இந்த சொரக்காயை சேர்த்துக்கலாம். சொரக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கிக்கிறேன். இந்த காயை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு நீர்க்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வதக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இதுல இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், வதக்கும் போதே பாருங்க தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. உப்பு சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். இது வந்துட்டு பிஞ்சு சொரக்காய் அப்படிங்கறனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அதாவது 50 ml அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி அதிகமா சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சீக்கிரமாவே உங்களுக்கு வந்துடும். நம்ம காய் வாங்கும் போதே பாத்தீங்கன்னா பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நான் வந்துட்டு வேர்க்கடலை சேர்க்க போறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து தோல் எடுத்து வேர்க்கடலை வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்க வேர்க்கடலைக்கு பதிலாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். குறகுறப்பா அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இந்த அளவுக்கு குறகுறப்பா இருந்தா போதும். இன்னும் கூட கொஞ்சம் குறகுறப்பா இருக்கலாம். இதுவே கொஞ்சம் பவுடர் ஆன மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சொரக்காய் பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துடுச்சு. டயட்ல இருக்கிறவங்க வந்துட்டு நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நம்ம சாப்பிடலாம். நான் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாவும் அதே சமயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். இப்போ இதோட நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டுட்டாலே சூப்பரா நம்மளுடைய சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை சாதத்தோட சேர்த்து சாப்பிடணுன்ற அவசியம் கூட இல்லை. நீங்க தனியா ஒரு பிளேட்ல வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டியா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான இந்த சொரக்காய் பொரியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த சம்மர் டைம்ல நம்ம அடிக்கடி நீர்க்காய்ங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் சிம்பிளா டேஸ்டியான இந்த சொரக்காய் பொரியலை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.